அதிமுக பாஜக கூட்டணியை பக்கம் பக்கமாக விமர்சித்த மு.க. ஸ்டாலின் 10 வரிகளில் பாஜக கொடுத்த பதிலடி. வணக்கம் நண்பர்களே. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக பாஜக இடையே கூட்டணி ஒப்பந்தம் போடப்பட்டதும் மு.க. ஸ்டாலின் கடும் பதட்டமடைந்திருக்கிறார். திமுக கூட்டணிக்கு எதிராக 4 முனை போட்டி வெடிக்கும் என்று எதிர்பார்த்த மு.க. ஸ்டாலினுக்கு இந்த எதிர்பாராத கூட்டணி அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. அதன் காரணமாகவே அதிமுக பாஜக கூட்டணியை விமர்சித்து அவர் பல பக்கங்களுக்கு அறிக்கை வெளியிட்டுள்ளார். சென்னை வந்த மத்திய அமைச்சர் அமித்ஷா மு.க. ஸ்டாலின் ஆட்சியின் அவலங்களை, ஊழல்களை பட்டியலிட்டார். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தூக்கி எறியப்படும் என்று பேசியிருந்தார். அதோடு திமுக தங்களது ஊழல்களை மறைக்க வேண்டும் என்பதற்காகவே நீட் தேர்வு மற்றும் தொகுதி மறுசீராய்வு விவகாரத்தை கையில் எடுத்திருப்பதாகவும் கூறினார் அமித்ஷா. இந்த நிலையில் மு.க. ஸ்டாலின் அதற்கு எதிராக இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதிமுக பாஜக கூட்டணி என்பது பொருந்தாத கூட்டணி. இவர்களுக்கிடையே கொள்கை ரீதியாக எந்த உடன்படிக்கையும் இல்லை. ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே உள்ளது. அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி பதவி மோகத்தில் தமிழ்நாட்டின் உரிமைகளை டெல்லியிடம் அடமானம் வைத்திருக்கிறார். ஊழல் வழக்குகளிலிருந்து தப்பிக்க பாஜகவிடம் சரண்டர் ஆகியிருக்கிறார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறுகிறார். பாஜக ஆட்சி பெற்ற மணிப்பூரில் போலவா தமிழ்நாட்டின் சீர்குலைந்திருக்கிறது என்று கேள்வி எழுப்பியிருக்கும் மு.க. ஸ்டாலின், தமிழ்நாட்டுக்கு வந்த இடத்தில் பீதியை கிளப்பி சென்றிருக்கிறார் அமித்ஷா. அதோடு திமுகவின் ஊழலை பற்றி இவர்கள் பேசுகிறார்கள். ஆனால் ஊழலுக்காகவே ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் 2 முறை அதிமுக ஆட்சிதான் கலைக்கப்பட்டது. தான் செய்த ஊழலுக்காக ஜெயலலிதா பெங்களூர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். ஆனால் இந்த உண்மையை மூடி மறைத்து திமுக ஊழல் கட்சி என்பது போன்று எடப்பாடி பழனிசாமி பேசிக் கொண்டு வருகிறார். தான் செய்த ஊழலிலிருந்து தப்பிக்க வேண்டியதற்காக பாஜகவிடம் எடப்பாடி பழனிசாமி பணிந்து விட்டதாக அந்த செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறார் மு.க. ஸ்டாலின். இந்த நிலையில் அதற்கு தமிழக பாஜகவின் புதிய தலைவரான நயினார் நாகேந்திரன் மு.க. ஸ்டாலினுக்கு 10 வரிகளில் ஒரு பதிலடி கொடுத்துள்ளார். அதில், எங்களை பார்த்து பொருந்தாத கூட்டணி என்று சிலர் திமுக ஏஜென்ட்டுகள் கூறுகிறார்கள். அவர்களை பொறுத்தவரை அதிமுக பாஜக என்பது திமுகவுக்கு பொருந்தாத கூட்டணிதான். காரணம், இந்த கூட்டணிதான் மக்களை சுரண்டி கொண்டிருக்கும் மு.க. ஸ்டாலினின் அவல ஆட்சியை வீட்டிற்கு அனுப்பப் போகிறது. இந்த கூட்டணிதான் பெண்களின் மாண்பை கழுவேற்றிய கயவர்களை அமைச்சர்களாக கொண்ட கேடுகெட்ட திமுக ஆட்சியை வேறறுக்கப் போகிறது. இந்த கூட்டணி தான் திமுக கூடாரத்தை விரட்டியடிக்கப் போகிறது. இந்த உண்மை மு.க. ஸ்டாலினுக்கு தெரிந்து விட்டதால் தான் அவரது கண்ணில் மரண பயம் தெரிய தொடங்கிவிட்டது. அதனால் தான் பதறிக்கொண்டு இதுபோன்ற அறிக்கைகளை வெளியிடுகிறார். இன்னும் ஓராண்டு காலம் இருக்கிறது. அதுவரைக்கும் ஆடுங்கள். தமிழக மக்கள் மூலமாக மகேசன் உங்களுக்கு அளிக்க உள்ள தீர்ப்பை யாராலும் மாற்ற முடியாது என்று அந்த பதிவில் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அந்த வகையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரை யாருமே எதிர்பார்க்காத வகையில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துவிட்டதால் அவருக்கு தோல்வி பயம் அதிகரித்து விட்டது. அதோடு அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிய அதே வேகத்தில் பாமக, தேமுதிக கட்சிகளுடன் தற்போது பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இதையடுத்து மேலும் பல முக்கிய கட்சிகளையும் டார்கெட்டாக வைத்து அடுத்தடுத்து பேச்சுவார்த்தை நடத்தப் போகிறார்கள். மேலும் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரன், ஓபிஎஸ், தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட சில கட்சிகள் ஏற்கனவே இடம்பெற்றுள்ளார்கள். அதனால் அதிமுக பாஜக கூட்டணியின் பலம் அதிகரிக்க தொடங்கியிருப்பதால் மு.க. ஸ்டாலினுக்கு பதட்டம் அதிகரித்துள்ளது. அதன் காரணமாகவே அதிமுக பாஜக தோல்வி கூட்டணி என்று சொல்லிக்கொண்டு தனது பதட்டமான மனநிலையை அவர் ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்த தொடங்கியிருக்கிறார். அடுத்த செய்தி, தூக்கத்தை தொலைத்த ஸ்டாலின், அண்ணாமலை கொடுத்த அட்டாக். கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி இணைந்திருந்த போதும் அதன் பிறகு பாஜகவை வளர்க்க வேண்டும் என்பதற்காக பாஜக தலைமையில் தனி கூட்டணி அமைத்தார் அண்ணாமலை. அதோடு அண்ணாதுரை, ஜெயலலிதா குறித்து அவர் விமர்சனம் செய்ததால் அதை காரணம் காட்டிக்கொண்டு பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறியது. தற்போது அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதற்காகவே அண்ணாமலைக்கு பதிலாக நயினார் நாகேந்திரனை புதிய மாநில தலைவராக பாஜக நியமனம் செய்திருக்கிறது. இப்படியான நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி குறித்து அண்ணாமலை இடத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு அவர் பதிலளிக்கையில், நேற்று மாலை 5 மணி வரை நான் பாஜகவின் தலைவராக இருந்தேன். ஆனால் இன்றைக்கு ஒரு சாதாரண தொண்டனாகிவிட்டேன். என்னை பொறுத்தவரை மோடி, அமித்ஷா, ஜே.பி. நட்டா ஆகியோர் எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படக்கூடியவன். அதனால் அவர்கள் நினைப்பது போன்று 2026 தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வர வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். தமிழ்நாட்டில் திமுகவின் ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கும் மக்களுக்கு இந்த கூட்டணி ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. ஆனால் இப்படி ஒரு கூட்டணி உருவாகிவிட்டதை அடுத்து ஒட்டுமொத்த திமுகவும் ஆட்டம் கண்டு கிடக்கிறது.
ஸ்டாலினுக்கு தூக்கமே போய்விட்டது. அதனால்தான் அதிமுக பாஜக கூட்டணி என்பது தோல்வி கூட்டணி என்று சொல்லிக்கொண்டு இவர் இந்த கூட்டணியை தொடர்ந்து விமர்சித்து ஒப்பாரி வைத்துக் கொண்டு திரிகிறார். தோல்வி கூட்டணி என்றால் இந்த கூட்டணியை பற்றி இவர் எதற்காக கவலைப்பட வேண்டும்? எங்களுக்கு எதிராக இவர் வெளியிடும் அறிக்கைகளை பார்த்தால் அதில் அவரது மனக்குமுறலும் அச்சமும் கலந்திருக்கிறது. கண்டிப்பாக 2026 தன்னை வீட்டுக்கு அனுப்பிவிடுவார்களோ என்பதை ஸ்டாலின் புரிந்து கொண்டார். அந்த அளவுக்கு திமுக ஆட்சியில் தமிழக மக்களிடையே மிகப்பெரிய அதிருப்தி நிலவிக் கொண்டிருக்கிறது. அதற்கேற்ப எதிர்க்கட்சிகள் ஓரணியில் ஒன்று திரண்டால் திமுகவின் கதை முடிந்துவிடும் என்பதனால் அந்த ஆதங்கத்தில் இவர் எங்கள் கூட்டணிக்கு எதிராக அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறார். ஸ்டாலின் மட்டுமின்றி திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள வைகோ, திருமாவளவன் போன்றவர்களும் தங்களது அதிர்ச்சி மனநிலையை வெளிப்படுத்திக் கொண்டு வருகிறார்கள். அவர்களின் கருத்துக்களை பார்க்கும்போது இப்போதே திமுக கூட்டணிக்கு தோல்வி பயம் வந்துவிட்டதை நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது என்று தெரிவித்தார் அண்ணாமலை. அடுத்த செய்தி, துணை முதல்வர் போஸ்டர் சர்ச்சை, ஸ்டாலினிடம் பணிந்த செல்வ பெருந்தகை. சமீபத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா தமிழகத்தில் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்து 2026 தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி உருவாகும் என்பதை உறுதிப்படுத்திவிட்டு சென்றார். இது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கடந்த ஆண்டிலேயே ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு தர வேண்டும் என்று திமுகவை நோக்கி ஒரு கோரிக்கை வைத்தார். இந்த நிலையில் தற்போது மீண்டும் அதே கோரிக்கையை வெளிப்படுத்தும் வகையில் காங்கிரஸ் சார்பில் ஒரு போஸ்டர் வெளியிடப்பட்டுள்ளது. இன்று செல்வ பெருந்தகையின் பிறந்தநாள் என்பதால் அக்கட்சியினர் ஒரு போஸ்டர் வெளியிட்டுள்ளார்கள். அதில் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, 2026 துணை முதல்வர் என்கிற வாசகத்தை குறிப்பிட்டு செல்வ பெருந்தகை நாற்காலியில் அமர்ந்திருப்பது போன்ற புகைப்படத்தையும் வெளியிட்டுள்ளார்கள். அதாவது 2026 ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர வேண்டும், காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகைக்கு துணை முதலமைச்சர் பதவி வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த போஸ்டர் மூலம் வெளியிட்டுள்ளார்கள். இது திமுகவை கடும் கொந்தளிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. இதையடுத்து திமுகவிலிருந்து செல்வ பெருந்தகைக்கு கடும் மிரட்டல்கள் பறந்ததை அடுத்து அரண்டு போன செல்வ பெருந்தகை, அதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, போஸ்டர் வெளியிட்டவரை உடனே கண்டிக்கிறேன் என்று இப்போது அந்த போஸ்டரை வெளியிட்ட காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் காஜா என்பவருக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் செல்வ பெருந்தகை. அதோடு உங்களது செயலுக்கு தகுந்த விளக்கத்தை 15 நாட்களுக்குள் எழுத்துப்பூர்வமாக கொடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த அளவுக்கு அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிவிட்டதால் தற்போது திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளை பொறுத்தவரை திமுகவை பகைத்து கொண்டால் வேறு எந்த கூட்டணிக்கும் செல்ல முடியாத நிலையில் இருந்து வருகிறார்கள். அதன் காரணமாகவே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, துணை முதலமைச்சர் என்று தங்கள் கட்சியின் நிர்வாகிகள் போஸ்டர் வெளியிட்டது செல்வ பெருந்தகைக்கு கடும் சிக்கலை உருவாக்கியிருக்கிறது. அதோடு இந்த அதிமுக பாஜக கூட்டணி விவகாரத்தால் சட்டமன்ற தேர்தலில் திமுகவிடம் கூடுதல் தொகுதி கேட்கக்கூட முடியாத இக்கட்டான சூழலுக்கு காங்கிரஸ், விசிக உள்ளிட்ட கட்சிகள் தள்ளப்பட்டுள்ளன. நண்பர்களே, அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிவிட்டதை அடுத்து கடும் பதட்டத்தில் காணப்படும் முதலமைச்சர் ஸ்டாலின் பக்கம் பக்கமாக விமர்சனங்களை வெளியிட்டு வரும் நிலையில் அதற்கு பாஜகவின் புதிய தலைவரான நயினார் நாகேந்திரன் 10 வரிகளில் பதிலடி கொடுத்திருப்பது. அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிவிட்டதால் ஸ்டாலின் தனது தூக்கத்தை தொலைத்துவிட்டார். 2026 தன்னை நிரந்தரமாக வீட்டுக்கு அனுப்பி விடுவார்கள் என்பதால் ஒப்பாரி வைத்துக் கொண்டு தெரிகிறார் என்று அண்ணாமலை கடுமையாக விமர்சனம் செய்திருப்பது மற்றும் காங்கிரஸ் மாநில செயலாளர் செல்வ பெருந்தகையின் பிறந்தநாளை ஒட்டி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, தமிழ்நாட்டின் அடுத்த துணை முதலமைச்சர் என்று போஸ்டர் ஒட்டிய நிலையில் இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று திமுகவிடம் அவர் மன்னிப்பு கேட்டிருப்பது மற்றும் அந்த போஸ்டரை ஒட்டிய காங்கிரஸ் மாநில செயலாளர் காஜா என்பவரிடம் எழுத்துப்பூர்வமாக விளக்கம் கேட்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.